உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தி. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம் காரணமாக குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மண்டலங்கள் 5 மற்றும் 6 தனியாருக்கு ஒதுக்குவதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 5வது நாளாக ரிப்பன் மாளிகை விலகி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில இந்த 2 மண்டலங்கள் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்கள்ல 300 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்படாமல் அப்படியே சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் மனிதரை கைவிட கோரியும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 5வது நாளாக தொடர் போராட்டத்தை ரிப்பன் மாளிகை வெளியே மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தால் ராயபுரம் திருவிக நகர் மண்டலங்கள்ல 300 மெட்ரிக் டன் குப்பைகள் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. நாள்தோறும் ராயபுரம் மண்டலத்துல 43 மெட்ரிக் டனும், திருவிக நகர் மண்டலத்துல 15 மெட்ரிக் டன் குப்பைகளும் அகற்றப்படுகிறது. இதில் குறிப்பாக மண்டலம் 5 ராயபுரத்திற்கு உட்பட்ட வார்டு 49 முதல் 63 வரை புதுப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, எழும்பூர், சவுகார்பேட்டை, முந்தையார்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் ஆகியவையும், அதே போல மண்டலம் 6 திருவிக நகர் மண்டலத்துல வார்டு 64 முதல் 78 வரை உள்ள வார்டுகளான கொளத்தூர், திருவிக நகர், புளியந்தோப்பு, சூளை ஆகிய பகுதிகளில் குப்பைகள் குப்பை தொட்டியில் நிரம்பி வருகின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக காலை நேரடி செய்த நிலையில தற்பொழுது 2 மண்டலங்களை சேர்த்து 300 மெட்ரிக் டன் குப்பைகள் தற்பொழுது தேக்கம் அடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 2 மண்டலங்களுமே 5 நாட்களாக குப்பைகளை அல்லாமல் இருப்பதன் காரணமாக குப்பைகள் அகற்றப்படாமல் குப்பை தொட்டிகள் நிரம்பி வருவதன் காரணமாக டெங்கு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். மற்ற மண்டலங்களில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை கொண்டு தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.